முதல்ல சுற்றுத்துறை அமைச்சராக நான் பதவியேற்று என் சொந்த மண்ணான மதுரை, நான் பிறந்த மண் மதுரை, இங்கேருந்து நான் என்னோடய சொந்த மண்ணான ராமநாதபுரத்துக்கு பயணிக்க இருக்கேன். கண்டிப்பாக ஒரு முதல்வர் வந்து என் நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த துறையை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் கண்டிப்பாக தமிழகத்தில் என் துறை சார்பாக நிறைய மாற்றங்கள் வர இருக்குது. அது கூடியவரையில் தமிழக மக்கள் பார்க்க போகிறாங்க. கூடியவரையில் நிறையா சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. எங்கள் துறை சார்பாக நிறையா முன்னெடுப்புகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். கண்டிப்பாக அடுத்த வாரத்துலேருந்து நிறையா நீங்கள் பார்ப்பீங்க. இல்லை, ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை நிறைய தண்ணி பிரச்சனை தான் பிரச்சனை. நான் மந்திரியாக இப்போது பதவியேற்றது மெயினாக வந்து எங்களுக்கு குடிநீர் வளம் தான். பின்தங்கி மாவட்டன்ற பேர் எங்களுக்கு நான் படிக்கிற காலத்துலேருந்தே காலேஜ் ஸ்கூல் படிக்க வெளியூரில் போனாலே எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க ராமநாதனாலே அவங்க பின்தங்கிய மாவட்டத்தில் மாதிரி பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட மாவட்டம் எங்கள் மாவட்டம் கிடையாது. அந்த மாவட்டத்தை இன்னும் எவ்வளோ தூரம் எங்களால் நம்ம முதலமைச்சர் அவர் ஆணைக்கிணங்க இந்த மாவட்டத்தை வந்து அவர் வழிகாட்டுதலின்படி நிறையா வந்து திட்டங்களை கொண்டு வர இருக்கோம். நிறைய அவங்களுக்கு தெரியும், ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை சுற்றுலாத்தலங்கள் நிறைய மேம்பட கொண்டு வர போகிறோம். முக்கியமான எல்லா மதங்களோட ஸ்தலங்களும் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா ஓரியூர் சர்ச்சு, ஏர்வாடி தர்கா, இந்த மாதிரி ராமேஸ்வரம் கோயில், உத்திரசம்பங்க கோயிலெலாம் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்கள்லாம் நிறையா இருக்குது. நிறையா சுற்றுலா பயணிகள் வராங்க, அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இப்போ வந்து பரமக்குடி டு ராமநாதபுரம் 4 வழிச்சாலை போடுறாங்க. ஏன்னா அவ்வளோ வண்டிகள் புழக்கம் வரனால. அதனால் இன்னும் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை மேம்படுத்தி ரொம்ப சிப்காட்லாம் இன்னும் இயங்காமல் இருக்குது. ராமநாட்டில் சிப்காட்டு பேருக்கு தான் இருக்குது, அதில் எந்த இண்டஸ்ட்ரியுமே இல்லை. ஸோ அந்த துறை சார்ந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து முக்கியமாக தண்ணீர் பிரச்சனையை எல்லா இடத்துலையும் போக்கி குடிநீர்ன்றது ஒரு அடிப்படை தேவை. அதை தான் எங்களுக்கு பிரதானமாக எடுத்திருக்கோம். அதே மாதிரி சில சுற்றுச்சூழல் எடுத்து போனால் இப்போ தேவிப்பட்டம் கடற்கரையில் நிறைய வந்து கழிவுகள் தேங்கி இருந்தது. அதை உடனடியாக நாங்கள் ஆய்வு மேற்கொண்டு உடனே அது சுத்தம் செய்யப்பட்டுருக்கு. அதே மாதிரி தொண்டி பகுதியில், அதே மாதிரி சேதுக்கரை ராமேஸ்வரத்தில் நிறைய அந்த துணிகளை கழட்டி போடுறாங்க, உங்களுக்கு தெரியும். அதனால் நிறையா துறை சார்ந்து நிறையா இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக கூடிய விரைவிலேயே ஆய்வு செஞ்சு அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்து எல்லாமே சரி செய்து எல்லாமே சுத்தமான ஒரு தமிழ்நாடாக கண்டிப்பாக எடுத்துக்காட்டால் உங்களுக்கு மக்களுக்கு நாங்கள் எங்கள் துறை சார்பாக நாங்கள் நல்லா செயல்படுறோன்ற பேரை உங்கள்கிட்ட வாங்க தான் போகிறோம். நான் எதையுமே வந்து வாய்மொழியாக சொல்லாமல் செயல் மூலியமாக நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன். அதை கூடியவே நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதனால் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிற எதாக இருந்தாலும் தளபதி நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து சிட்டா சொல்லியிருக்காங்க. அதாவது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிற எதுனாலும் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்றத சிஎம் சார் வந்து எனக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அதனால் வந்து எதுனாலும் மக்களுக்கு தீங்கு எதுனாலும் கண்டிப்பாக அது வந்து நிறுத்தப்படும். மக்களுக்கு அந்த அவேர்னஸையும் கொண்டு போவோம். அது எப்படி வேஸ்ட் டிஸ்போசல் எப்படி பண்ணுறது, மக்கும் குப்பை மக்கா குப்பை. ஏன்னா மீண்டும் மஞ்சுமை நிறைய காலங்களில் கொண்டு வந்திருக்காங்க, அது ஃபெயிலியராக திரும்ப முடிஞ்சிருக்கு. இந்தாட்டி அது நடக்காது. இனிமேல் மக்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அது எந்த வாயிலாக எந்த அவேர்னஸாக கொண்டு போய் அவங்களுக்கு வந்து இதனால் என்ன விளைவுன்றதை சொன்னாலே மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக எங்களோட ஒத்துழைச்சி கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நாங்கள் குடியுரிமையில் கொடுக்க தான் போகிறோம். பொதுவாகவே போன ஆட்சி காலத்தில் நதிகள் எதுவும் பெரிதாக சுத்தம் செய்யப்பட்டதாக எனக்கு தெரியல. ஸோ அதை நான் ஆராய்ஞ்சு எங்களோட அதிகாரி மூலிமா நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு டேட்டாவாக நான் கொடுக்குறேன். சார், முதல் முறையாக வந்து தமிழக அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இடம்பெற்றிருக்கீங்க. இந்த துறையை ஃபேஸ் பண்ணுறது, ஏன்னா பாலிடிக்ஸ்ன்றது மற்ற துறையை சார்ந்தது, இது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கானது. எவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? எந்த அளவு தயாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? சேலஞ்சஸ் நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், தமிழக வெற்றிக்கழகம் ஆரம்பித்ததுலேருந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி வந்து எல்லா தடைகளையும் தாண்டி வெற்றி படி நோக்கி நாங்கள் போயிட்டே தான் இருக்கோம். அதனால் எங்களுக்கு இதெல்லாம் ஒரு கிடையாது. கண்டிப்பாக இந்த 5 ஆண்டு காலத்தை வந்து மக்கள் வாழ்நாட்டிலே மறக்க முடியாத அளவிற்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிறப்பான ஆட்சி அது இருக்க தான் போகுது. அதில் நாங்கள் ஒரு பங்காக முக்கியமாக நான் ஒரு பங்காக அந்த அமைச்சரவையில் இருக்கின்றது எனக்கு பெரிய பெருமை.